ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பலன்கள் பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும், ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும், ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாத பலன்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம், அதே போல் ஒவ்வொரு பெயர்ச்சி பலன்களும் பார்க்குறோம். சனி பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் சனி வக்ர பலன்கள், குரு வக்ர பலன்கள், இதை மாதிரி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம். அது மாதிரி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்கள். புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர். கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்திருக்களுடைய மாதம்னு பேர். எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும். குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும். பித்திருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது. அப்படியேற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கணும். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம். அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 17/9/2024. அன்னைக்கு உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் சற்றேறக்குறைய 2:09 சூரிய பகவானானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து கன்னிக்கு உள் நுழையிறார். எப்பொழுதுமே உள் நுழையிற மாதம் தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம். அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் கன்னியா ராசிக்கு வரார், புரட்டாசி மாதத்துக்கு வரார். சரி, இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ, இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கிறார். 3வது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். அடுத்தது சிம்மத்தில் புத பகவானும், மாதம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாதத்துலையும், நீச்சமடைஞ்ச சுக்கிரனும் கேது பகவானும் கன்னியில் இருக்கிறாங்க. இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார். இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி. மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார். இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனில் இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது. சரி, இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. புரட்டாசி மாதம் பிறக்கிறது 17/9/2024 செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு மத்தியானம் 2:09 சூரிய பகவான் கன்னியா ராசியில் வரார். அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம். அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 18/9/2024. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலையபக்ஷம், அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை, அதுக்கு அடுத்தது தை அமாவாசை. இந்த காலகட்டங்கள். இப்போ இந்த ஆடி அமாவாசைன்றது நம்ம கடந்த காலகட்டங்களில் போனோம். அது அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் இருக்கிறது கர்க்கடகத்தில் இருப்பார். அதனால் அந்த சூரியன் அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களும் புனித காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது 18/9/2024 அன்னைக்கு தொடங்குது. அதுக்கு பேர் பக்ஷம் தொடங்குறதுன்னு பேர். மாலைய பக்ஷம் ஆரம்பம்னு பேர். பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு சற்றேறக்குறைய 15 நாட்கள். பௌர்ணமியில் இந்த மாலைய பக்ஷம் ஆரம்பமாகுது. அதுலேருந்து தொடர்ந்து 15 நாளும் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். பித்ருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு, நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காமல் இருப்பாங்க. அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும். அவங்க எல்லாரும் இப்போ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது, அது வரும்பொழுது அதை நாம் பயன்படுத்திக்கணும். அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பமாகிறது அப்படின்றது 18/9/2024 பக்ஷம் ஆரம்பம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அமாவாசை. அதுக்கு பேர் மகாலய அமாவாசை அப்படின்னு பேர். அது 2/10/2024 புதன்கிழமை வருது.
இந்த புதன்கிழமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை. கன்னியா மாசத்துல சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கிற நாள் 2/10/2024 புதன்கிழமை. அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன், மாலைபட்சத்துல என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். அமாவாசை அப்படின்னாக்க நெத்தியில சமய சின்னங்கள் அணியக்கூடாது 1. அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது 2. வாசல்ல கோலம் போடக்கூடாது 3. இது 3ம் எப்போ பண்ணணும்? அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு. எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி, வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி, நெத்தியில் சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி, பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள். அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்றுட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள்ளு நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3 காரியங்களும் செய்யலாமா? 3 காரியங்களும் செய்யலாம். அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி, நான் இதை மாதிரி வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்தேன், எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை, அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை, ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். சரி, இதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது, இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 21/9/2024 அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர். இந்த மகாபரணி நட்சத்திரம், மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள், இறந்தவங்க திதி, இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க, நான் வெளியூரில் இருந்தேன், அப்பா எப்போ இறந்தாங்க, எப்போ ஜீவன் போணுச்சுன்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா. சரி, இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக, அதாவது கங்கை, காவேரி, வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம். அதே போல் முக்கூடர்கள் கூடக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம். அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை சாமி எங்கள் இடத்துல அப்படின்னா வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்தில் அதுவும் ஒரு நீர்நிலை தான், அதுலேயும் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/9/2026 மத்தியாஷ்டமி. இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு திதி தர்ப்பணங்கள் தெரியாதவங்க, திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க, நாங்கள் எங்கள் இதில் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த 25/9/2026 அன்னைக்கு மத்தியாஷ்டமி அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்டப்படி 64 கோத்திரதாயாதிகள் நம்ம கயாவில் போயிட்டு பல்குர்னி தீர்த்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க 64 பிண்ட பிரதானம் பண்ணுவோம். 64 கோத்திரதாயாதிகளுக்கும் பிண்ட பிரதானம் பண்ணுவோம். அது 3 பிண்ட பிரதானம் ஆக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளோட பித்திருக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது 2 பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம், எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்றது, நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கியமாறும். அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் 2 பிண்டம் வைக்கும்பொழுது நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அத்தனை 64 கோத்திரதாயாதிகளும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியது. இத்தனை நாளாக அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் சுற்றக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம், மற்ற நாள் வரக்கூடாது. சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பித்திருக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது. எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது? 11/10/2024 நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை. நம்மளுடைய தொழில் சிறக்கணும், நாம் செய்கின்ற வேலை தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு. அதே நாள்லேயே ஆயுத பூஜையும் இருக்குது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருவியும், எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா, விவசாயி இருந்தால் ஏறு, இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் 11/10/2024 வெள்ளிக்கிழமை. சரி, அதுக்கு அடுத்தது 12/10/2024 அன்னைக்கு விஜயதசமி, முக்கியமான நாள். படிக்கிறக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம், அன்னைக்கு தான் குழந்தைகள் புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள். அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது. சரி, இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா? மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க. இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துல போயிருக்க. ஒரு 2 நாளில், அதாவது 3ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தோம்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வர்றதும், 6ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலையில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கடன் என்னத்துக்கு சார் வாங்கணும் அப்படின்னா, நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதாவது
புரட்டாசி மாதத்தில் போய் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவோம்னு கேட்காதீங்க. புரட்டாசி மாதத்தில் வீடுக்கு வந்து முதல்ல பார்த்து வச்சு அதுக்குன்னு உண்டான லோன் ப்ராசஸிங் எல்லாமே நல்லபடியாக போகக்கூடிய பாக்கியம் உண்டு. போட்டிகள் எது வந்தாலும் வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடம் வலுத்து போகிறது. சூரியன், புதன் மற்றும் கேது 3 கிரகங்கள் இருக்குது. புதனும் வந்து ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கார், கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கார். ரொம்ப டிகிரி சேஞ்சஸில் கிட்ட இல்லாததுனால வந்து கேது தனியாகவும் புதன் தனியாகவும் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒரே இதில் வந்து நல்ல ஒரு 10 டிகிரி 12 டிகிரிக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதனுடைய தனித்துவம் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட் அதை தவிர வந்து இந்த ஷார்ட் டைம் மணி பண்ணுறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால், அதாவது புரட்டாசி மாதத்தில் சமசப்தமத்தில் சுக்கிரன் வரும். அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலியமாகவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலியமாகவும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா திடீர் ஏற்றம் இருக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இவ்வளவு நாளாக சிங்கிங்கில் இருந்தவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைச்சி அவங்க பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் அவளுக்கு அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் மாத கடைசியில் வக்ரகதி அடைகிறார். அது வரலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் தனகாரகன் தனஸ்தானத்திலே போய் இருக்கிறதும், தனஸ்தான அதிபதி சமசப்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்கள் உங்களுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு பணங்கள் குவியக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் அமைய போகிறது. இதை தவிர பார்த்தோம்னா பேச்சில் நல்ல இனிமை இருக்கும், எளிமை இருக்கும், பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும், பித்திருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை தொழில் அதை தவிர வந்து உங்களுடைய வெளிநாடு பயணம் பற்றி நம்ம ஐயா அரியரசர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக விரிவாக சொன்னீங்க. எப்பொழுதுமே ராசிநாதனான செவ்வாய் பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. யார் ஒருவர் முயற்சி செய்கிறாரோ அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு. அப்போ உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாயே முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக பொன்னாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானாக இருக்கார். நீண்ட நாட்களாக மேஷ ராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்தவங்க, சாமி நானும் ரொம்ப நாளாக திருமணத்திற்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் இறையருள் மட்டும் கிடைக்கல, உங்களுடைய பித்ருக்களுடைய அருளும் கிடைக்குது. எந்த குடும்பத்தில் குலதெய்வத்தோட அருளும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் இல்லையோ அந்த குடும்பத்தில் எந்த விதமான சுப நிகழ்வு நிகழாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதுபடி நீங்கள் இந்த மாலைபட்சம் மாலை தர்ப்பணங்கள்லாம் கொடுத்து முடிச்ச விட்டு பித்ருக்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க வராங்க. அதே போல் குருவோடைய ஆசீர்வாதம், இறையோட ஆசீர்வாதம் அத்தனையும் கிடைக்கும்போது நீண்ட நாட்களாக மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமண தடையும் தாமதமும் கண்டிப்பாக விலகுமா? கண்டிப்பாக விலகும். சரி, இதை தவிர 2ஆம் இடத்துல புத்திரக்காரகனான குரு பகவான் இருக்கார். அந்த புத்திரக்காரகனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்போம். அந்த ரணரோக சத்ருஸ்தானத்தில் உள்ள எம்பெருமான் சூரியனையும் சுக்கிரனையும் கேதுவையும் பார்க்குறாரு. அப்போ அது சிவயோகமாக மாறுது. சிவயோகமாக மாறும்பொழுது நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் ஒரு தடையற்ற நிலை, அதாவது எதை தொட்டாலும் பிரச்சனை 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 அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த குருவோடைய பார்வை உங்களோட 6ஆம் இடத்துல படுறதுனால இதுவரையும் நிரந்தரமற்ற பணியில் இருந்தவங்களுக்கு நிரந்தரமான பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த அத்தனை பேருக்கும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பொறுத்தளவுக்கு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பிரகஸ்பதியான குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனாலையும் தனக்காரகனான குரு தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டங்களில் புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு
புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி மேசராசிக்கு 12வது இடம் அப்படின்றது மீனராசி. அந்த மீனத்துக்கு ஒரு அதிபதி குரு பகவான். அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். அவரோட இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு முயற்சி செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் அத்தனையும் கிடைக்குமா? கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பிஆர் எனக்கு கிடைக்கல, விசா எனக்கு கிடைக்கல, கிரீன் கார்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மேஷராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதத்தினாலையும் வெளியூர் போய் வெளிநாடு போய் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான பிஆர், கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த மேசத்துக்கு உண்டான ராசிக்கு புரட்டாசி மாதம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்னே சொல்லலாம். சரி, இதை தவிர ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க அவங்க என்ன பரிகாரம் செய்யணும்? அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த நாள் சுபம் தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் மேசராசிக்கு ரொம்ப தெளிவாக அற்புதமான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்போது இந்த மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதம், அதாவது 20ஆம் தேதி அன்னைக்கு மாலை 4:29 இருந்து 21:22, அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:29 முதல் 7/10/2024 திங்கட்கிழமை 8/10/2024 செவ்வாய்க்கிழமை ஆகிய இந்த 2.25 நாட்கள் சுபகாரியங்களை தவிர்க்கிறதும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்வதை தவிர்க்கிறதும் சாலச் சிறந்ததாக இருக்கும். ஏன்னா இந்த தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாகிறது. அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதான முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செய்துட்டு வர்றது நல்லதாக இருக்கும். இந்த நாட்களில் பேச்சையும் குறைச்சிக்கிறது நல்லது. யாரும் எதுவும் கேட்டாங்கன்னா ஆமாம் இல்லை உண்டு அப்படிங்கிற ஒரு சிங்கிள் வேர்டு ஆன்சரில் கொடுத்துட்டு போகிறதும் நல்லது. ஏன்னு கேட்டால் கலகங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதை தவிர்த்திருக்கலாம். இந்த புரட்டாசி மாதம் மாலைய பட்சத்தில் உங்களால் முடிஞ்சால் இது கயாவுக்கே போய் பூர்வ பல்குனி ஆறு ஓரமாக கரையோரமாகவே இருந்து மாலைய பட்சத்தை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களுக்கு நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு ஏறுமுகமான மாதம். ஏன்னா 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டு இருக்கிறவர்களுக்கு திடீர் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியும் சேர்ந்து 6ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சூரியனுக்கு புதனுடைய வீடு நட்பு வீடுன்றதுனால கண்டிப்பாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ரொம்ப வலுப்பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை மாற்றம், வேலையில் ஏற்றம், வேலையில் ப்ரமோஷன் நிச்சயமாக உண்டு. தாய் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 2ஆம் இடத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் சமசப்தமத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு இந்த மாதம் வந்தே தீரும். இதை தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நெருப்பு சம்பந்தமாக பண்ணக்கூடிய வியாபாரங்களுக்கு பெரிய ஏற்றம். அதாவது இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர டாக்டர்ஸு, ரத்தம் சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அதாவது பிளட் டெஸ்டிங் கேம்ப்ஸ், இந்த மாதிரி பிளட் டெஸ்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள், டாக்டர்ஸு, அதை தவிர மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றம், ஒரு பெரிய மறுமலர்ச்சி கிடைக்கும். இவ்வளோ நாளாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தவங்களுக்கு இப்போ பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தலையானால் லாபம் கம்மியாக இருந்தாலும் பண வரவு, பண சுழற்சி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. இந்த மாதம் மொத்தமாக பார்த்தோம்னா இந்த புரட்டாசி மாதம் ஒரு பெரிய பொன்னான மாதமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள்.
மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.